ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூர்ல என் தங்கச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன், எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு. நாங்கெல்லாம் போய் நின்னதை எடுக்கிறதுக்கு போராடினோம். அப்ப எங்க ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வாலிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெய, கடல்ல கொட்டின எண்ணெய. என்னன்னு கேட்டேன். கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு. தம்பி லாரன்ஸ் படத்துல பேய்க்கும் சண்டையும் வரல, அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு. அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு. எப்படா இங்கிருந்து வர்ற கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை, கொட்டிருச்சு. உலகிலே மிக சின்ன சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில், ஹெலிகாப்டரிலே, சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள். வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள். திருப்பி அரை மணி நேரம் பறந்து வந்து பொடி அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது. அப்படியே ஒரு பாய் போல் அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க. சின்ன சின்ன நாடுகளில் காட்சிகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது. ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிரும்ட்டான். அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்ததுல. இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள். எப்படி போய் இந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பார்த்துக்க. உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது. அண்ணன் காட்டிடுறேன் பாரு.